கண்மணி நவராத்திரிக்கு நவராத்திரி குட்டி போடும். போன வருஷம் சாரதா நவராத்திரியில் 4 குட்டி போட்டிருந்தது. துர்காலக்ஷ்மி சரஸ்வதி மீனாட்சின்னு பேர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஷியாமலா நவராத்திரி டைமில் 5 குட்டி போட்டது. பஞ்சபாண்டவர்கள் பேர் வச்சுட்டேன். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போது ஆஷாட நவராத்திரியில் குட்டி போட்டதுனால 4 குட்டி போட்டிருக்கு. அகிலா, விமலா, கமலா, நீலா, இதுதான் 4 குட்டிக்கும் பேர் வச்சுருக்கேன். நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. இன்றைக்கி காலையிலேருந்து ஆஷாட நவராத்திரி வேலையை பார்க்குறதுக்கே ஆல்மோஸ்ட் 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விளக்கு கடைக்கு கிளம்பிட்டேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய, வெளிப்படுத்த வேண்டிய அன்பு இருக்குது. லக்கி பாட்டில் இந்த மாதிரி ஒரு முருகப்பெருமான் ஒரு சிலை அதாவது கொலு பொம்மை மாதிரி பேப்பர் மிஷில் பண்ணது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வேல் மயில் சேவலோடு இருக்கக்கூடியது. இது அவங்களோட விலாக் பண்ண போகும்போது அவங்க எனக்கு அன்பு பரிசாக கொடுத்தது. வயிறு நிறைய சாப்பாடு, விதவிதமான வகை வகையான சாப்பாடு போட்டு நிறைய மங்கள பொருட்கள், மற்ற மங்கள பொருட்கள்லாம் எடுத்து செட்டில் பண்ணிட்டேன். இந்த கண்ணாடி வளையல்கள், இந்த ட்ரே, இது கூட முருகருக்குரிய மயிலோட வந்திருக்கு. இந்த அழகான கண்ணாடி வளையல் ஒரு தடவை நான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப அழகாக இருந்தது. என் சைஸுக்கு குறிப்பிட்டு வாங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த 210 சைஸ் பொதுவாக எனக்கு வராது. வர்றதை நான் யூஸ் பண்ண முடியாது. பட் இவங்க வாங்கி கொடுத்துருது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ஓம் அங்காளம்மன் பூஜா ஸ்டோர். அவங்க 2 வளையல் மாலை வராகி அம்பாளுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிறேன்ட்டு விதவிதமாக அழகான ஒரு நெக்லஸ் செட்டு. அதுக்கு 2 ஜும்கா வரும், 2 பேட்டர்னில் வரும். இது மாதிரி ஒன்று, இன்னும் நல்ல பெரிய கொடையாக இருக்கிற மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஏன்க்கா நீங்கள் பரதநாட்டிய கெம்பக்கல் பழைய காலத்து ஸ்டைலில் ஏன்க்கா நீங்கள் போடலை, இது ஒன்று நீங்கள் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பிரியத்தோட பாக்யா கொடுத்தது. இங்கே பாருங்கள், அங்கையர்கண்ணியும் அண்ணியும் சேர்ந்து வந்திருக்காங்க. அதாவது அங்கையர்கண்ணியோட அண்ணி தான் மகாலட்சுமி தாயார். அவங்க மரப்பாச்சியில் அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுத்தா. அங்கையர்கண்ணி மீனாட்சி அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க்கில் மரப்பாச்சியில். இவ்வளவும் அன்பின் பரிசா இந்த வாரத்தில் வந்தது. மனசுக்கு ரொம்பவே நிறைவான ஒரு நாள் இன்னைக்கு. நான் லலிதா சஹஸ்ரநாமாவளியை படித்து அர்ச்சனை பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிளி வாகனத்தில் காமாட்சி திருக்கோலத்தில் வாராகி அம்பாளை தரிசனம் பண்ணது நான் செய்த பிறவி பெரும்பயன் அப்படின்னு நினைக்கிறேன். மாலை மரியாதை பேர் புகழ் அனைத்தையும் அளித்த மீனாட்சிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு பேரன்பை மட்டும் நான் ஏற்றுக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்றைக்கி வந்திருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய அழைப்புக்காக வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன்.